தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் துறந்தால் பெரும்பேர் இன்பம் என்பதை இங்கே பொதுநல அமைப்புகளாக மேடையிலே பொறித்திருக்கிற அத்தனை அமைப்புகளின் சார்பில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற 8ஆம் நாள் நிகழ்வு இது. இதில் நாம் விரும்பியவாறு எட்டாத உயரத்தை தொட்டுவிட்டோம், கிட்டாத மகிழ்ச்சியை பெற்றுவிட்டோம் என்கிற உணர்வோடு அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவருடைய கவிதையிலே சொல்வார், 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு பறவையாக முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், நீங்களே ஒரு புத்தகமாக வாசிக்கப்படுவீர்கள் என்று சொல்வார். அதற்கு சான்றாகத்தான் இங்கே ஆண்டவிந்த பெருமக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் மாலையில் நிகழ்த்திய சொற்பொழிவில் அவருடைய கடந்த காலங்கள் எப்படி இருந்தது, அதுவும் நேற்று பவா செல்லத்துறை அவர்கள் எனக்கு பேசவே வராது, இருந்தாலும் கூட புத்தகங்கள் என்னை பேச வைத்தது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு முதலிலேயே ஒரு உறுதிமொழியை வழங்கி விடுகிறேன். ஒவ்வொரு நாளும் சிறப்பு சொற்பொழிவாளர் தானே அதிக நேரம் பேசுவார், நிகழ்ச்சி தொகுப்பாளர் வாழ்த்துறை வந்தவர் அதிக நேரம் பேசுவாரே என்று சொல்லிவிட்டாரே என்று வருந்தாதீர்கள். நீங்கள் எண்ணியதை விட விரைவாகவே நான் முடித்துக்கொள்வேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு, பேரன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய எண்ணம் பேச்சாக, நடனமாக, இசையாக, நாட்டியமாக வெளிப்பட்டதற்கு பின்னால் தான் எழுத்து புத்தக வடிவிலே வந்தது. எனவே மனிதனுடைய உணர்வுகளுக்கு பின்னாலே தான் புத்தகம் வந்தது. ஆனால் இந்த எண்ணமும் பேச்சும் இசையும் நடனமும் நாடகமும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இருக்கிறது என்றால் அவற்றுக்கு புத்தகங்கள் தான் காரணம் என்பதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மரணமிலா பெருவாழ்வு, மரணமிலா பெருவாழ்வு என்று முதல் நாள் தொடங்கி இந்த நாள் வரை இனியும் பேச இருக்கிறார்கள். என்ன அந்த மரணமிலா பெருவாழ்வு? புத்தனை, இயேசுவை, உத்தமர் காந்தியை, சித்தர்களை, யோகிகளை, சிந்தனையில் ஞானிகளை இப்பொழுதும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே, அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. ஏதோ வேறொரு உலகத்திலே இருக்கிறது, மரணத்துக்கு பின்னாலே நாம் எல்லாம் அங்கே செல்வோம் என்று நடவாததை, இப்போது உண்மைக்கு புறம்பானதை நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட தனது சிந்தனையால், தியாகத்தால், ஆற்றிய அரும்பணியால் இன்றும் பேசப்படுகிறோமே, பேச வைத்திருக்கிறார்களே, அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. அந்த மரணமிலா பெருவாழ்வை எங்கே இருக்கிறது என்றால் 20 அரங்குகளில் புத்தகமாக இருக்கிறது. அங்கே போய் பாருங்கள். நேரு உங்களோடு பேசுவார், காந்தி பேசுவார், தத்துவ வித்தகர்கள் பேசுவார்கள். எனவே ஒருமுறை நேரு சொன்னார், நீங்கள் குறுகிய பயணத்தில் இத்தனை புத்தகங்களை ஏன் எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? படிக்க முடியுமா? 1 மணி நேர பயணம். ஆனால் நீங்கள் புத்தகங்கள் ஒரு 24 ஒரு மாதத்திற்கு தேவையான புத்தகங்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இதை புத்தகமாக கருதவில்லை, இதிலே இருக்கிற அத்தனை அறிஞர்களும் என் கூட இருக்கிறாக உணர்கிறேன். எனவே செல்லும் இடங்களிலெல்லாம் நான் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள முடிகிறது என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இங்கே தாய்மார்கள் என்று மரபுக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக இருப்பது மகிழ்ச்சி இருக்கிறது. வீட்டில் தொடங்க வேண்டும் இந்த புரட்சி. இன்று அது இருக்கிறதா? தொலைக்காட்சியும் கைபேசியும் உறவுகளையே புறந்தள்ளிவிடுது. ஒரு கவிஞன் சொன்னான், நவீன சாதனங்களால் உலகமே ஒரு கிராமமாகிவிட்டது, உலகமே ஒரு அண்டை வீடாகிவிட்டது, ஆனால் அண்டை வீடுதான் வெளிநாடாக போய்விட்டது என்ற கருத்தை கவிதையிலே சொன்னான். அது மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் வாசிப்பு இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன நிலைமை? தப்பித்தவரி மனைவி வாசிக்க தொடங்கினான், கணவன் கேலி செய்கிறான். கணவன் வாசிக்க தொடங்கினால் மனைவி கிண்டல் செய்கிறார்.
இதை பார்க்கிற குழந்தை எப்படி அதை பின்பற்றும்? அன்பிற்குரியவர்களே, கடந்த காலங்களை விட இப்போது இருக்கிற குழந்தை நம்மை விட விவரமானவர்கள், விவரமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு அறிவுரை கூறினால் நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய மகளோ மகனோ வேறு வகையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்களானால் உங்களுடைய கனவு தவிடுபொடியாகிவிடும். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் நடந்து காட்ட வேண்டும். வார்த்தையால் சொல்கிற எதுவும் அவர்களை சென்றடையாது. நடத்தையால் சொல்கிற, வாழ்ந்து காட்டுகிறதான் குழந்தைகள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு நீங்கள் புத்தகம் வாசிக்க தொடங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து காலத்தை முடிக்க வேண்டும் என்கிற உறுதிமொழியை மத்திய அரிமா சங்கமும் அறக்கட்டளையும் ஏற்றிருக்கிற காரணத்தால் சிறப்பு பேச்சாளருக்கு இடையூறாக இல்லாமல் விடைபெற விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி ஓரிரு வரிகள். ஏனென்றால் அவருக்கு ஒரு அறிமுகம் ஒரு 10-15 மணித்துளிகள் செய்கிற அளவிற்கு சிறப்பு மிக்கவர். இங்கே அரிமா இயக்கத்தை கடந்து பொதுமக்களிடத்திலே அவருடைய செய்திகள், சிந்தனைகள் அதிகமாக போய் சேரவில்லை என்கிற காரணத்தால் வெண்டாடி வேந்தர் உளவிய மண்ணிலே இருந்து ஒரு இளந்தாடி வேந்தர். அவர் அரசியல் இயக்கத்தில் என்றால் இவர் அரிமா இயக்கத்தில். பயந்து விடாதீர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லி விடுவாரோ என்று. நிச்சயமாக இல்லை. அவரே கூட அந்த வட்டத்தில் தான் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறோம். அவர் செய்த சமுதாய புரட்சியை மறந்துவிட்டு அதே சமுதாய புரட்சியை சத்தமில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த விழாக்களில் ஆடம்பம், தனி மனித படோடோபத்தை விரும்பாதவர்கள். ஒரு அரிமா இயக்கம் என்றால், சங்கம் என்றால் அவருடைய சேவை மக்களை சென்றடைய வேண்டும். மக்களை சென்றடையாத எதுவும் தேவையற்றது, தீது தருபவை, பொருளற்றவை, பொருத்தமற்றவை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர். அரிமா இயக்கத்தை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. கூட்டம் தொடங்குவதிலே இருந்து. ஏனென்று சொன்னால் அரிமா இயக்கத்தை பற்றி பரவலாத பொதுமக்களிடத்திலே ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அவர் மிகவும் வசதியானவர்கள். அரிமா இயக்கத்திலே இருப்பவர்கள் கோட்டத்திற்கும், இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சிக்கும், விருந்துக்கும் தான் முதலிடம் தருவார்கள். சேவை என்பதை மருந்தாக வைத்திருப்பார்கள் என்கிற தவறான புரிதல் இருக்கிறது. அதிலே வெளியே நின்று விமர்சிக்கிற விமர்சனம், சற்று உள்ளே வந்து பாருங்கள். எத்தனை இங்கே நீங்கள் ஹரிபிரகாஷ் பேசினார், மேடையிலே வந்து நிற்பதற்கே அஞ்சுவார். இப்பொழுது எப்படி பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய உதயகுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தார் என்பது தெரியும். இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் காரணம் அரிமா இயக்கம். அதற்கு தலைமை பண்பு பயிற்சியை நடத்தி கொண்டிருப்பவர் தான் என்னுடைய சிறப்பு பேச்சாளர். முழுமதியாக அவர் மூடி மறைக்கிற முகிலாக நான். அதற்கு நன்றி, வணக்கம்.